திறந்தார் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. நீர் திறந்தார் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லையே. பலவானின் வெள்ளை உடைத்து கீழே தள்ளுகிறார். பலவானின் வெள்ளை உடைத்து கீழே தள்ளுகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். உயரத்தில் நிறுத்துகிறார். இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நாசியின் சுவாசத்தால் செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவரா. பார்வோன் சேனையை தப்ப விடாமல் கடலில் அழித்தவரா. நாசியின் சுவாசத்தால் செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவரா. பார்வோன் சேனையை தப்ப விடாமல் கடலில் அழித்தவரா. மரண இருள் சூழ்ந்திடும் வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி. மரண இருள் சூழ்ந்திடும் வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி. வாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது. வாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது. என்றும் அணுகாது. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். கொடியை ஏற்றிடுவோம். இல்லை 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 என்
வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீர் திறந்தார் அதை அடைப்பவன் இல்லை. நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. நீர் திறந்தார் அதை அடைப்பவன் இல்லை. நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாரந்தோறும் காணொளி காட்சி மூலமாகவும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் ஹெவன் டிவி மூலமாக மத்தியானம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றி உள்ள உள்ளத்தோடு கூட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் சற்று நேரம் தியானிக்க நீர் எங்களை கூட்டி சேர்ப்பித்தீர். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். உமக்கே மகிமை உண்டாகட்டும். துதிகன மகிமையில் நமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீஷர்களில் ஒருவன் யோவான். அவன் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றின சாட்சியின் நிமித்தமும் பத்மு என்ற தீவில் சிறை வைக்கப்பட்டிருந்தான். அப்படிப்பட்ட வேளையிலே கர்த்தருடைய நாளிலே அவன் ஆவிக்குள்ளாக்கப்பட்டு கர்த்தருடைய சத்தத்தை அவன் கேட்குறான். ஒரு பெரிய இடி முழக்கம் போல ஒரு சத்தத்தை கேட்டு அவன் அதை திரும்பி பார்க்கிறான். அப்பொழுது கர்த்தர் பேசுகிறார். நான் அல்பாவும் ஒமேகாவும், நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுது. ஆசியாவில் இருக்கிற 7 சபைகளுக்கும் நீ காண்கிறதையும் நான் சொல்லுகிறதையும் நீ எழுதி அனுப்பு. ஆசியாவிலே எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா என்று 7 பட்டணங்களில் 7 சபை இருக்குது. அதற்கு அனுப்பு என்று கர்த்தர் விளம்புகிறதை அவன் கேட்டான். அவன் பார்த்த பொழுது கர்த்தரை பார்த்து அவன் செத்தவனைப் போல அப்படியே கீழே விழுந்துட்டான். ஏன்னா கர்த்தரை பார்க்கும் பொழுது 7 பொன் குத்து விளக்கு மத்தியிலே நிலை அங்கி தரித்து மார்பருகை பொற்கச்சை கட்டினவராய் அவர் அந்த 7 பொன் குத்து விளக்கு மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார். அவருடைய கரத்தில் 7 நட்சத்திரங்கள். அவருடைய முடி வெண் பஞ்சை போல, உறைந்த மழையைப் போல வெண்மையாய் இருந்தது. கண்களோ அக்கினி ஜுவாலை போல இருந்ததாம். அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த வெண்கலம் போல இருந்ததாம். இப்படி அவரை பார்த்து
அவன் அப்படியே செத்தவனை போல ஒன்றும் இல்லாமல் விழுந்துட்டான். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன். நான் இப்போ இந்த 7 பொன் குத்து விளக்குடைய ரகசியத்தையும் என் கரத்தில் இருக்கிற 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் நான் உனக்கு சொல்லுறேன் என்று அந்த பொன் குத்து விளக்குகள் 7 சபை என்றும், அவருடைய வலது கரத்தில் இருக்கிற 7 நட்சத்திரங்கள் அந்த சபையின் தூதர்கள், சபைக்கு தூது கொடுக்கிறவர்கள் என்றும் வெளிப்படுத்தினார். அந்த 7 சபைகளுக்கும் கர்த்தர் பேசின காரியங்களை இந்த 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் யோவான் சபைகளுக்கு எழுதி அனுப்புகிறார். ஒவ்வொரு சபையை குறித்தும் நம்ம பார்க்கும் பொழுது எல்லா சபைக்கும் ஒரே மாதிரி கர்த்தர் வெளிப்படவில்லை. ஒவ்வொரு சபைக்கும் கர்த்தர் தன்னை யார் என்று வெளிப்படுத்தும் போது ஒவ்வொரு விதமாக இருக்கும். அந்த சபையை பொறுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துவார். 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் எபேசு சபைக்கு தன்னை யார் என்று அவர் சொல்லுகிறார். வாசிங்க. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, தம்முடைய கரத்தில் 7 நட்சத்திரங்களையும் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்கு மத்தியிலே உலாவிக் கொண்டு இருக்கிற கர்த்தர் சபையோடு பேசுகிறேன் என்று சபைக்கு பேசுகிறார். அதே போல அடுத்து சிமிர்னா சபைக்கு அது மாதிரி சொல்ல மாட்டார். சிமிர்னா சபைக்கு தன்னை வெளிப்படுத்துகிறவர், உங்களோடு பேசுகிறவர் தான் யார் என்று அவர் சொல்லும்போது வேற விதமாக சொல்லுவார். வாசிக்கலாம். 8வது வசனம். சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவரும் ஆனவர் சொல்லுகிறதாவது. இதற்கு வித்தியாசம் சொல்லுவார். முந்தினவர், பிந்தினவர், மரித்தோரிலிருந்து பிழைத்தவர் சொல்லுகிறதாவது. அதுபோல பெர்குமு சபைக்கு இந்த மாதிரி சொல்ல மாட்டார். பெர்குமு சபைக்கு அவர் சொல்லும் பொழுது அவர் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. 7 சபைக்கும் பார்க்கலாம். 7 சபைக்கும் கர்த்தர் தன்னை வெவ்வேறு விதமாக தான் வெளிப்படுத்துவார் தான் யார் என்பதை. அதுபோல் இந்த 7 சபைகளை குறித்தும் நம்ம வாசிட்டு போகும்போது 5 சபைகளுக்கு மனம் திரும்பு என்று வாணி கொடுப்பார். 2 சபைக்கு தான் சொல்ல மாட்டார். சிமிர்னா, பிலதெல்பியா, மனத்திரும்பு, இல்லாவிட்டால் நான் உனக்கு இப்படிப்பட்டதான தண்டனையை கொடுப்பேன் என்று அந்த 2 சபைக்கும் அந்த வார்னிங் இல்லை. ஆனால் மற்ற 5 சபைக்கும் தேவன் அந்த சபையின் கிரியைகளை பார்க்கிறார். அங்கே என்ன குறைபாடு, அதை சரி பண்ணணும், அதை சரி பண்ணாமல் நீ விட்டுட்டேனா உனக்கு என்ன தண்டனை வரும், ஆகவே நீ மனம் திரும்பு என்று 5 சபைகளுக்கும் சொல்லுவார். 2 சபைக்கு சொல்ல மாட்டார். ஆசியா கண்டத்தில் அந்த சிமிர்னா பட்டணத்திலும் பிலதெல்பியா பட்டணத்திலும் இருக்கக்கூடிய சபை தேவனோட பார்வையில் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் 7 சபைகளும் ஆவிக்குரிய சபை, 7 சபைகளும் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட சபை, 7 சபையும் கர்த்தருடைய பார்வையில் பொன் குத்து விளக்குதான். 7 சபையின் தெய்வ ஊழியர்களும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான். 7 சபை மத்தியிலும் கர்த்தர் உலாவிக் கொண்டு தான் இருக்கிறார். குறைகளை எடுத்து சொல்லுகிறார். ஒவ்வொரு சபைக்கும் நீ மன திரும்பாட்டா உனக்கு என்ன தண்டனை வரும் என்பதை வெவ்வேறு தண்டனையை கொடுக்கிறார். இப்போ நம்ம பெர்குமு சபையை குறித்து பார்த்தோம். பெர்குமு சபைக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது மனம் திரும்பு, நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் சீக்கிரமாய்
உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் உன்னோடு நான் யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறான். மனம் திரும்ப சபையில் மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள் இருக்குது. ஏற்கனவே மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்காக ஞானஸ்தானம் பெற்று அப்படிப்பட்டவங்க தான் சபைக்குள்ளே இருப்பாங்க. ஆகவே அவர்களை பரிசுத்தவான்கள், எபேசு சபையில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, கொருந்து பட்டணத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒவ்வொரு சபைக்கும் நிருபங்கள் எழுதுகிறதை பார்க்கிறோம். ஒவ்வொரு நிருபத்திலும் பிலிப்பி சபையிலே இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு, தெசலோனிக்கே பட்டணத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் தான். ஆனால் சீர் பொருந்த வேண்டிய காரியங்கள் சபைக்குள்ளே இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் சீர் பொருந்த வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. ஆகவே இந்த பெர்கமு சபையை பார்த்து கர்த்தருடைய உபதேசத்தை விட்டு இன்னும் மாறுபாடான பல உபதேசங்களுக்கு செவி சாய்த்து அதை கை கொள்றவங்க சபைக்குள்ளே இருந்ததுனால கர்த்தர் சபையை பார்த்து மன திரும்பாவிட்டால் உன் விருப்பப்படியே நீ இருந்துகிட்டு இருந்தேனா சீக்கிரமாய் நான் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் நான் உன்னோடு யுத்தம் செய்வேன் அப்படின்னு கர்த்தர் சபைக்கு சொல்லுகிறார். வாயின் பட்டயம், வாயில பட்டயம் இருக்குது. ஏன்னா யோவானுக்கு பத்மு தீவிலே கர்த்தர் வெளிப்படுத்தும் போது கூட, தன்னை வெளிப்படுத்தும் போது கூட அவருடைய வாயில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல் பாருங்க. 16வது வசனம். தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. யோவானுக்கும் தரிசனத்துல காண்பிக்கிறார். அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்படுகிறது யோவான் பார்க்கிறார். பெர்கமு சபைக்கு கர்த்தர் பேசும்போது கூட இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது, சபைக்கு பட்டயத்தை தான், பட்டயத்தை உடையவர் சபையோடு யுத்தம் செய்கிறார். பட்டயத்தோட பட்டயம் என்று சொல்லும் பொழுது பலவிதமான பட்டயங்கள் இருக்குது. மனுஷர் கையிலையும் பட்டயம் இருக்குது. இன்றைக்கும் மனிதர்கள் பட்டயத்தை எடுக்கிறாங்க. ஒருத்தரை வெட்டி கொன்று இன்னைக்கு அனுதினமும் கொலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது உலகத்திலே. கொலைகள் இல்லாத நாளே கிடையாது. மனிதர்கள் ஒருவரை ஒருவர் பகைத்து ஒருவரை ஒருவர் அப்படியே கொன்றுக்கிட்டு இருக்கிறாங்க. பட்டயத்தினால கொலை செய்யப்படுறாங்க. மனிதனுடைய பட்டயம், மனிதர்கள் கையிலையும் பட்டயம் இருக்குது. ஆகவே மனிதர்கள் கையிலையும் ஒரு பட்டயம் இருக்குது. ஆனால் தேவன் அதை குறித்து என்ன சொல்லுகிறார்? மனுஷர் கையில் பட்டயம் இருக்கக்கூடாது. மனுஷர் பட்டயத்தை எடுத்தால் பட்டயத்தாலேயே மடிவாங்க அப்படின்னு போட்டிருக்குது. கோலியாத்தை பார்க்கலாம். அவன் பட்டயத்தை எடுத்திருந்தான். அவனுடைய பட்டயத்தாலேயே அவன் கொல்லப்பட்டான். தாவீதுடைய கையில் பட்டயம் இல்லை. வேதம் அப்படி சொல்லுகிறது. தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 50வது வசனம். இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தரை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. தாவீதின் கையில பட்டயம் இல்லை. ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் கோலியாத்தை தாவீது வீழ்த்தின பின்பு அடுத்த வசனத்தில் பார்த்தா அவன் மேலேயே ஏறி நின்று கோலியாத்துடைய பட்டயத்தை எடுத்து அவனுடைய கழுத்தை துண்டா வெட்டுவான். வசிங்க. ஆகையால் தாவீது பெலிஸ்தன் அண்டையில் ஓடி அவன் மேல் ஏறி நின்று அவன் பட்டயத்தை அவனுடைய பட்டயத்தை எடுத்து அதை அதில் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அவனுடைய பட்டயமே. பட்டயத்தை எடுத்தா பட்டயத்தால மடிவான் என்பது வேத வாக்கு. அப்படி அவனுடைய பட்டயமே அவனுடைய
உயிருக்கு ஆபத்தை கொண்டுட்டு வந்துச்சு. மனிதர்களுடைய பட்டயம் இது, மனிதர்களுடைய பட்டயம். ஒரு முறை தாவீது சொல்லுவான், ஜனங்களை தொகையிடணும். பட்டயம் பிடிக்கிறவர்கள் எத்தனை பேர்? ஒவ்வொரு பட்டணத்திலையும் பட்டயத்தை எடுக்கிறவங்க எத்தனை பேர்? அவங்க யுத்த வீரர்கள் எத்தனை பேர்? ஆண்கள் எவ்வளவு, பெண்கள் எவ்வளவு, பட்டயத்தை எடுத்திருக்கிறவங்க எவ்வளவு என்று கணக்கெடுத்துக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவான். 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 5வது வசனம் பாருங்க. ஜனத்தை லெக்கம் பார்த்து தொகையை தாவீதினிடத்தில் கொடுத்தான். இஸ்ரவேலில் எல்லாம் பட்டயம் உருவத்தக்கவர்கள் 11 லட்சம் பேரும். ஆமா, இஸ்ரவேல் முழுவதும் 11 லட்சம் பேர் பட்டயத்தை உடையவங்களா இருந்தாங்க. யூதாவில் பட்டயம் உருவத்தக்கவர்கள் 4,70,000 பேரும் இருந்தார்கள். ஆனாலும் ராஜாவின் வார்த்தை யோவாபுக்கு அருவருப்பா இருந்தபடியினால் போதும் பட்டயத்தை எடுக்கிறவங்க. அப்போ மனுஷருடைய பட்டயம், ஆனாலும் ஜனத்தொகை எண்ணி ஆகணும். யோவாவு சொல்லுவான், இன்னும் தேவன் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்து பல்லிகி பெருக செய்வாராக, எதுக்காக எண்ணணும் அப்படின்னு சொல்லுவான். அதெல்லாம் முடியாது, ஜனத்தொகை எண்ணி எனக்கு கணக்கு கொடுக்கணும். இது தேவனுடைய பார்வையில் ரொம்ப அருவருப்பா போச்சு. கர்த்தருக்கு அது பிடிக்கல. ஆகவே தாவீதுக்கு தண்டனை வந்தது. அப்போ தண்டனை வந்தப்போ 3 தண்டனை. ஒன்று 3 வருஷம், அடுத்தாப்புல 3 மாதம், 3 வருஷம் பஞ்சம், 3 மாதம் சத்துருடைய பட்டயம், மனிதனுடைய பட்டயம் ஒன்றை பின்தொடரும், அல்லது 3 நாள் கொள்ளை நோய் அப்படின்னு தண்டனை வரும். 12வது வசனம் பாருங்க. 12 அப்படியே காத்து தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி 3 வருஷத்து பஞ்சம் அல்லது உன் பகைஞரின் பட்டயம் உன்னை பின்தொடர, பட்டயம் உன்னை துரத்த 3 மாதம் நீ ஓடுவ. பகைஞனின் பட்டயம், இது மனுஷனுடைய பட்டயம். இன்றைக்கும் மனிதர்கள் பட்டயத்தை எடுக்கிறாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, பட்டயத்தை சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான், பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தாலே மடிவான். ஆண்டவராகிய இயேசுவும் அதையே தான் சொன்னார். கர்த்தரும் அதே வார்த்தையை சொல்லுவார். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 51, 52. இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, அந்த சீசனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு. பட்டயத்தை அதன் உரையிலே போடு. பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். பட்டயத்தை யார் எடுத்தாலும் பட்டயத்தால் மடிவார்கள். இன்றைக்கும் கொலை செய்யப்படுகிறவர்கள் அவங்களுடைய பின்னணியை பார்த்தா அவங்க யாரையாவது கொலை செய்திருப்பாங்க, அதனால கொலை செய்யப்படுறாங்க. இந்த வேத வாக்கு அப்படியே நடக்குது. பட்டயத்தை எடுக்கிறவன் எவனும் பட்டயத்தாலே மடிவான். அதே போல ரத்தம் சிந்த வைத்தால் அவனும் ரத்தம் சிந்தி ஆகணும். ஒருவனை ரத்தம் சிந்த வைத்தால் இவனுடைய ரத்தமும் சிந்தப்பட்டாகணும். இது அப்பமே தேவன் சொல்லிவிட்டார். ஆதியாகம புஸ்தகத்திலேயே 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் ஆண்டவராகிய தேவன் சொன்ன ஒரு காரியம், ரத்தத்தை சிந்த வச்சா. வாசிங்க 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். மனுஷன் தேவசாயலில் உண்டாக்கப்பட்டபடியால், தேவசாயலிலே மனிதன் உண்டாக்கப்பட்டபடியால், மனுஷனுடைய ரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய ரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவது. அவனுடைய ரத்தம் அதே மாதிரி மனுஷரால் சிந்தப்பட கடவது. இன்றைக்கு பாருங்க, மனுஷன் ரத்தத்தை சிந்த வைக்கிறான். அவனுடைய ரத்தம் கட்டாயம் சிந்தப்பட்டே ஆகும். அது தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம். தாவீது கர்த்தரை ரொம்ப நேசித்தான். கர்த்தருக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்று அவன் அத்தனை வாஞ்சித்தான். அதுக்காக எவ்வளவோ பொருள்களை சேகரித்து ஆசைப்பட்டான். கர்த்தர் வேண்டான்னு சொல்லிட்டார்.
உன்னுடைய கைகள் யுத்தத்தினாலே மனிதரை கொன்று கொன்று இரத்த கரைப்படிந்த ஒரு கரங்கள், அந்த கையில் எனக்கு ஆலயம் கட்ட வேண்டாம். உன்னுடைய மகன், அவன் காலத்தில் யுத்தம் இருக்காது, சமாதானமாக இருக்கும், சுற்றிலும் இருக்கிற சத்துருக்கள் மத்தியில் சமாதானம் இருக்கும், அவன் எனக்கு ஆலயம் கட்டுவான் என்று சொல்லிவிட்டார். இன்றைக்கு உலகம் முழுவதுமே இரத்த கரைப்படிந்த உலகம். எந்த இடத்துல கொலை நடக்கலை, எந்த ஊரில், எல்லா ஊர்களிலும் தேசம் முழுவதும் இன்னைக்கு ரத்தம் சிந்தப்பட்டு கரைப்படிந்த ஒரு பூமி. ஆகவே தான் தேவன் இதை அழிக்கப் போகிறார். ஒரு புதிய வானம், ஒரு புதிய பூமியை, இன்னொரு புதிய ஒரு யுகத்தை அவர் உண்டாக்கப் போகிறார். ஆகவே பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தால மடிவான். இது மனிதனுடைய பட்டயம். இன்னொரு பட்டயம் இருக்குது, தூதனின் பட்டயம். தூதன் கையிலையும் பட்டயம் இருக்குது. இப்போ நம்ம வாசித்தோம் 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் தாவீதுக்கு 3 தண்டனைகள் கொடுக்கப்பட்டிருந்தது. ஜனத்தொகையை எண்ணினதுனால. ஜனத்தொகையை எண்ணுறது அது பாவமா? அது பாவமா? பழைய ஏற்பாட்டிலேயே ஆண்டவராகிய தேவன் சொல்லுவார், ஜனத்தொகையை எண்ணுனா அதுக்கு ஒரு காணிக்கை படைச்சிடணும். ஜனத்தொகையை எண்ணுனா, இல்லைன்னா அது தண்டனை வரும் என்று தேவன் முன்னதாகவே உரைத்திருந்தார். அவன் அப்படி செய்யாதனால தான் கொள்ளை நோய் வந்தது. இப்போ இன்னொரு பட்டயத்தை பார்க்கிறோம். 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. 3 வருஷத்து பஞ்சமோ, 3 வருஷத்து பஞ்சமோ, அல்லது உன் பகைஞரின் பட்டயம் உன்னை பின்தொடர நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோடி போக செய்யும் 3 மாத சங்காரமோ, அல்லது 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லை தூதன் இஸ்ரவேலின் எல்லை எங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ. தேவனுடைய தூதன் கையில் இருக்கக்கூடிய கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோய். இது தூதனுடைய பட்டயம். கொள்ளை நோய் ஜனங்கள் அப்படியே வாரிக்கொண்டு போகிறது. கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் பரவி எத்தனை நாடுகளில் எவ்வளோ ஜனங்க அழிஞ்சு போயிட்டாங்க. அப்படியே கொண்டுட்டு போகுது கொள்ளை நோய். இந்த மாதிரி கொள்ளை நோய் என்பது இன்னைக்கும் பல கொள்ளை நோய்கள் அங்கங்கே பரவிக்கொண்டு இருக்கிறது, வேற வேற பெயரில். அது தூதனின் பட்டயம். கொள்ளை நோய்கள் எல்லாம் இன்னைக்கு பரவி ஜனங்களை அழிக்கிறது என்றால் அது தூதனின் பட்டயம். இந்த இடத்துல போட்டிருக்குது, தூதனின் கையில் இருக்கிற கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோய். அது ஒரு 3 நாள் தண்டனை. தாவீது பார்த்தான், எதை ஏற்றுக்கொள்ள? 3 நாளையில் முடியக்கூடிய அந்த கொள்ளை நோய், அந்த தண்டனையவே நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அதை ஏற்றுக்கொண்டான். தேவதூதன் கையில் தான் இருக்குது. அது கர்த்தருடைய பட்டயம், அது தேவதூதனுடைய கையில் இருக்குது. 14 1 நாளாகமம் 21 14 16. கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வரப்பண்ணினார். அதனால் இஸ்ரவேலில் 70,000 பேர் மடிந்தார்கள். 70,000 பேர் கொள்ளை நோயினால மடிந்தாங்க. 16வது வசனம். தாவீது தன் கண்களை ஏறெடுத்து பூமிக்கும் வானத்திற்கும் நடுவே நிற்கிற கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தை தன் கையில் பிடித்து, அந்த கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோய் என்ற பட்டயத்தை அவன் அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் அப்படியே நிற்கிறான். அவ்வளோ உயரமா ஒரு தேவதூதன் இஸ்ரவேலிலே அவ்வளோ ஜனங்களை அழிப்பதற்கு அந்த பட்டயத்தோட நிற்கிறதை பார்க்கிறோம். தாவீது பார்க்கிறோம். அப்ப கொள்ளை நோய் அது தூதனின் பட்டயம். அது இன்றைக்கும் உலகத்தில் பல கொள்ளை நோய்கள் அங்கங்கே தேசங்களில் பரவுது, உலகம் முழுவதும் பரவுது. இப்படியெல்லாம் கொள்ளை நோய் வருகிறதை பார்க்கிறோம். அது தூதனுடைய பட்டயம். ஆகவே தாவீதுக்கு அறிவிக்கப்படுகிறது, நீ கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி கர்த்தருக்கு பலிகளை ஏறிடு என்று. அப்படியே தேவதூதன் அந்த பட்டயத்தை வைத்துக்கொண்டு, கொள்ளை நோய் என்ற பட்டயத்தை வைத்துக்கொண்டு அப்படியே நிற்கிறான்.
அப்பொழுது தாவீது பலிபீடத்தை கட்டி கர்த்தருக்கு பலிகளை ஏறெடுப்பான். பாருங்க 26, 27. அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி தாவீது பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். அப்பொழுது அவர் வானத்திலிருந்து கர்த்தர் வானத்திலிருந்து சர்வாங்க தகன பலி பீடத்தின் மேல் இறங்கின அக்கினியினால் அவனுக்கு மர உத்தரவு கொடுத்ததும் அல்லாமல் கர்த்தருக்கு பலிகளை ஏறெடுக்கிறான். கர்த்தர் உடனே பதில் கொடுக்கிறார். என்ன பதில் கொடுக்கிறார்? 27. தேவதூதன் தன்னுடைய பட்டயத்தை உரையிலே திரும்ப போட வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். தேவதூதனுக்கு கட்டளையிட்டார், போதும் நிறுத்து, இனி உன் கொள்ளை நோய் என்ற பட்டயத்தை உன் உரையில போடு, இனி வேண்டாம். அப்ப தாவீது முதல்லையே இந்த பலிகளை ஏறெடுத்திருந்தால் கொள்ளை நோய் வந்திருக்காது. என கர்த்தர் சொல்லுவார், ஜனத்தொகையை எண்ணும் பொழுது அவர்களுக்குள் ஒரு வாதை, ஒரு கொள்ளை நோய் வராமல் இருக்க கர்த்தருக்கு ஒரு பலியை, காணிக்கையை ஏறெடுக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். யாத்ராகமம் 30ஆம் அதிகாரம் 12 பார்க்கும்போது கர்த்தர் சொல்லுவார், ஜனத்தொகையை எண்ணும் போது கட்டாயம் கொள்ளை நோய் வரும். ஆகவே அப்படி வராமல் இருப்பதற்கு ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவரவர் திராணிக்கு தக்கபடி அந்த கொள்ளை நோய் வராமல் இருக்க ஒரு சிறப்பான ஒரு காணிக்கை தேவனுக்கு செலுத்தப்படணும். வாசிங்க 12. இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் இலக்கத்தின்படி கணக்கு பார்க்கும் பொருட்டு அவர்களை எண்ணும் போது அவர்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாகாதபடிக்கு அவர்களில் ஒவ்வொருவனும் எண்ணப்படும் சமயத்தில் தந்தன் ஆத்துமாவுக்காக கர்த்தருக்கு மீட்கும் பொருளை கொடுக்க கடவன். ஒரு காணிக்கை படைச்சிடணும். ஜனத்தொகையை எண்ணும் பொழுது கொள்ளை நோய் வாதை நேரிடாமல் இருக்க ஜனங்கள் ஆத்துமாவுக்காக, ஆத்தும மீட்புக்காக ஒரு பொருள் தேவனுக்கு படைக்கணும். 16 வாசிங்க. 16 யாத்ராகமம் 30:16. அந்த பாவ நிவர்த்தி பணத்தை நீ இஸ்ரவேல் புத்திரர் கையில் வாங்கி, கொள்ளை நோய் வராமல் இருக்க, வாதை வராமல் இருக்க ஜனங்கள் காணிக்க படைக்கணும். அந்த காணிக்கையை நீ வாங்கி அதை ஆசரிப்பு கூடாரத்தின் திருப்பணிக்கு கொடுப்பாயாக. அதை கர்த்தருடைய ஆலய வேலைக்கு தான் பயன்படுத்தணும். பொதுவா காணிக்கை என்றால் ஊழியக்காரங்க எடுத்து அதை அனுபவிப்பாங்க. ஊழியர்களுடைய குடும்பத்துக்கு அது ரொம்ப பிரயோஜனமா பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் இந்த வாதை, இந்த கொள்ளை நோய் நேரிடாமல் இருக்க செலுத்தப்படக்கூடிய அந்த மீட்பின் பொருள், அந்த காணிக்கைய ஆசாரியர்கள் எடுத்து பயன்படுத்தக்கூடாது. ஆசாரியர்கள் தங்களுடைய விருப்பத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. அது கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய ஆலயத்தின் திருப்பணிக்காக, ஆலய வேலைகளுக்காக மாத்திரமே அது பயன்படுத்தப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருந்தார். இது ஜனத்தொகை என்னும் பொழுது உள்ள நியமனம். ஆனால் தாவீது அப்படி பண்ணலை. தேவன் எதை நியமித்திருக்கிறார், ஜனத்தொகை என்னும் போது என்ன செய்யணும், அதையெல்லாம் அவன் ஆசரிக்கவில்லை. இஷ்டத்துக்கு கர்த்தருக்கென்று ஒரு பலி ஏறெடுக்காமல், காணிக்கை படைக்காமல் அவன் ஜனத்தொகையை எண்ணினா 70,000 ஜனங்கள் கொள்ளை நோயால் அழிஞ்சு மாண்டு போயிட்டாங்க. எவ்வளோ நஷ்டம். இந்த கொள்ளை நோய் என்பது அது ஒரு பட்டயம் என்று வேதத்தில் எழுதியிருக்குது. அது தூதனின் பட்டயம். ஆனால் இப்போ சபையோடு கர்த்தர் பேசுகிறார். சபைக்கு பேசும்போது கர்த்தர் சொல்லுகிறார், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறார். யோவானும் பார்க்கிறான், அவருடைய வாயில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்படுது. அதாவது யோவான் பத்மு தீவில் தரிசிக்கிறான். பெர்கமு சபைக்கு தன்னை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். பேசுகிற கர்த்தர் தன்னை யாரென்று சொல்லுகிறார்? இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர். சபையை பார்த்து மனம் திரும்ப சொல்லுகிறார். மனம் திரும்பு சபை, மனம் திரும்பு. மனம் திரும்பாவிட்டால் இது நான் சீக்கிரமாய் வந்து என் வாயின் பட்டயத்தால் உன்னோடு யுத்தம் செய்வேன்.
இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் கர்த்தருடைய வாயில் இருக்கிறது. மனித பட்டயம் மனுஷருடைய கையில், தூதனின் பட்டயம் அவனுடைய கையில், ஆனால் கர்த்தருடைய பட்டயம் அவர் வாயில். என் வாயின் பட்டயத்தால் நான் உங்களோடு யுத்தம் செய்வேன் என்று சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். வாயின் பட்டயம், இருபுறமும் கருக்குள்ள கர்த்தருடைய வாயின் பட்டயம் என்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதும் போது அதை சொல்லுவார். எபிரேயர் 4 அதிகாரம் 12வது வசனத்துல, வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. கர்த்தருடைய வாயிலே இருக்கிற இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அது தேவனுடைய வார்த்தை என்று இங்கே ஆவியானவர் பவுலை கொண்டு வெளிப்படுத்துகிறார். பட்டயம் அது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும். கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, இந்த வேத வாக்கு, வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிற வேத வாக்கியங்கள் அது ஜீவன், அது வல்லமை. கர்த்தருடைய வார்த்தையில் உயிர் இருக்குது, ஜீவன் இருக்குது. உலகத்தில் இன்னைக்கு எவ்வளோ வார்த்தைகள் உண்டு. உலகம் முழுவதும் இன்றைக்கு பல பாஷைகள், வார்த்தைகள், எல்லாரும் இன்னைக்கு வார்த்தைகள் பேசப்படுது. அதெல்லாம் ஜீவன் இல்லாத வார்த்தைகள், உயிர் இல்லாத வார்த்தைகள். ஆனால் தேவனுடைய வார்த்தை, கர்த்தர் பேசின வார்த்தை, அது ஆவியாய் இருக்கிறது, ஜீவனாய் இருக்கிறது, அது வல்லமையுள்ளதாய் இருக்கிறது. இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் அது மிகுந்த கருக்கானது கர்த்தருடைய வார்த்தை. ஆகவே இந்த வார்த்தையை வைத்து அவர் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக கர்த்தருடைய வார்த்தை உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை பாட்பாட்டா பிரித்து ஒவ்வொன்றிலையும் இருக்கிற எல்லா காரியங்களையும், ஒவ்வொரு நினைவுகள், நம்முடைய சிந்தைகள், நம்முடைய எண்ணங்கள் எல்லாத்தையும் வகையறுக்கிறது கர்த்தருடைய வார்த்தை. ஆகவே தான் தேவனுடைய வார்த்தை அது ஜீவனுள்ளது, அது வல்லமையுள்ளது. இன்னும் எரேமியா சொல்லுவார், தேவனுடைய வார்த்தை அது அக்கினியை போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறது என்று எரேமியா புத்தகத்தில் அவர் சொல்லுவார். அக்கினியை போலும், கண்மலையை பிளக்கக்கூடிய உடைக்கக்கூடிய சம்மட்டி மாதிரி கடின உள்ளங்கள் உடைக்கப்படுகிறது. எத்தனையோ தேவதாசர்கள் சாட்சி சொல்லுவாங்க, நான் ஒரு கடின இருதயம் உள்ள மனிதன், மிக மோசமானவன். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு கிடைத்த பொழுது என்னோட கடின உள்ளமெல்லாம் என்னை விட்டு போய்விட்டது. கண்மலையை நொறுக்கும் போது அது தண்ணீர் தடாகமாக மாறும். கண்மலையை நொறுக்கும் போது அது நீரூற்றாய் மாறும். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை பட்டயம். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால தான் அவர் யுத்தம் செய்கிறவர். கர்த்தர் தம்முடைய வசனத்தை கொண்டுதான் சபையோடு யுத்தம் செய்கிறார். சபையே நீ மன திரும்பு. ஏனென்றால் அவர் வெளிப்படும் போது சபை எடுத்துக்கொள்ளப்படும், ஆயத்தமாக இருக்கணும். ஆகவே தான் சபைக்கு மன திரும்புங்க, மன திரும்புங்க, மன திரும்பி ரட்சிப்புக்குள் வந்த பின்பும் இன்னும் பிழைகள், குற்றங்கள், குறைகள், சீர்பொருந்த வேண்டிய காரியங்கள், பரிசுத்தம் அடைய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. ஆகவே தான் சீர் பொருந்துவதற்கும் பக்தி விருத்தி அடைவதற்கும் தான் தேவன் ஊழியத்தை உண்டாக்கினார், ஊழியர்களை எழுப்பினார். ஊழியம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே சபை மன திரும்ப வேண்டும், சீர்பட வேண்டும். ஆகவே தான் கர்த்தருடைய வார்த்தை ஷார்ப்பா இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை போல
தேவன் தம்முடைய வார்த்தைகளை கொடுத்து அந்த வார்த்தையினால நம்மோடு யுத்தம் செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிழைகளை நாம் உணர்ந்து மனம் திரும்புவதற்காக தேவன் தம்முடைய வார்த்தையை தந்து உணர்த்தி நம்மோடு யுத்தம் செய்து நம்முடைய வாழ்வில் மன திரும்புதலை கொடுத்து பரிசுத்தத்தை அடைய கிருபை செய்கிறார். ஆகவே அவருடைய நாமமே தேவனுடைய வார்த்தை என்பது பாருங்க. ரத்தத்தில் வசிங்க வெளிப்படுத்தல் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அவருடைய நாமமே தேவனுடைய வார்த்தை. இந்த வேதம் அது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை அது அவருடைய பேர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயர். ஏன்னா ஆதியிலே வார்த்தை தான் இருந்தது. இயேசு கிறிஸ்துவுக்கு பெயர் தான் தேவனுடைய வார்த்தை. ஆதியிலே உலகமெல்லாம் உண்டாவதற்கு முன் வார்த்தை தான் இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இயேசு என்ற நாமத்தில் நமக்கு வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஆகவே இயேசு கிறிஸ்துடைய பெயர் தேவனுடைய வார்த்தை. ஆண்டவராகிய தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அவரை தம்முடைய சொந்த ஜனமாய் நம்மை தெரிந்து கொண்டார். உலகத்தில் தேவனுடைய ஜனங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னாரு, தேவன் சொன்னாரு, நீ என் ஜனமென்று சொல்லுவதற்காக என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் என்று சொன்னார். எசாயா 51:16. நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக பார்த்து நீ என் ஜனம் என்று சொல்லுவதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி. அவருடைய வாயில மட்டும் வார்த்தை அல்ல, நம்முடைய வாயிலும் அவருடைய வார்த்தையை வைத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தை நமக்கு மிக சமீபமாய் இருக்கிறது. ரொம்ப கிட்டத்தில் இருக்குது. அது நம்முடைய வாயில இருக்குது. கர்த்தர் நம்முடைய வாயில வார்த்தையை தந்திருக்கிறார். நாம் தேவனுடைய வார்த்தையை பேசக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். நாம் அவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது கூட நம்முடைய சொந்த வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது அந்த ஜெபத்துக்கு அவ்வளவு வல்லமை கிடையாது. எளிதில் சீக்கிரமாக பெற்றுக்கொள்ள முடியாது கேட்கிறது. ஆனால் அவருடைய வார்த்தைகளை சொல்லி, ஆண்டவரே இப்படி வேதத்தில் எழுதி வச்சிருக்கீங்களே, இப்படி சொன்னீங்களே, வேதத்தில் இப்படி எழுதப்பட்டு இருக்கிறதே என்று அவருடைய வார்த்தையை சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் தங்குதடையின்றி பரலோகத்துக்கு போகுது. கர்த்தர் அதை கேட்கிறார். நம்முடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. உடனே நமக்கு கேட்ட காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். ஆகவே நம்ம அவருடைய வார்த்தையை பேச வேண்டும். மனிதர்களோடு பேசுகிறோம், நாள் முழுசும் பேசுவோம். அதில் அப்படியே கர்த்தருடைய வார்த்தைகளையும் நம்ம சொல்லணும். ஏனென்றால் நீ என் ஜனம் என்று சொல்லுவதற்காக அவங்க தான் கர்த்தருடைய ஜனம். உன் வாயில் என் வார்த்தையை அருளினேன். அப்ப நம்முடைய வாயில வார்த்தையை தேவன் கொடுத்ததே அவருடைய ஜனம் என்று சொல்லுவதற்காக. வாயில, நம்முடைய வாயில தேவன் வார்த்தையை கொடுக்கிறார். அந்த வார்த்தைகளை நம்ம பேசணும். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் சபைக்கு எழுதும் பொழுது 10ஆம் அதிகாரம் ரோமர் 10:8, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய், கர்த்தருடைய வார்த்தை, அந்த வல்லமையுள்ள வார்த்தை, அந்த ஜீவ வார்த்தை, ஆவியான வார்த்தை, நித்திய ஜீவனான அவருடைய வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. இந்த வார்த்தையை சொல்லி நீ கேட்டா உன் காரியம் வாய்க்கும், நீ கேட்கறது கிடைக்கும். ஏன்னா ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று யோவான் 15:7 அவர் சொல்லுகிறார்.
தேவனுடைய வார்த்தை நமக்கு ரொம்ப சமீபமாக இருக்குது, நமக்கு ரொம்ப கிட்டத்தில் இருக்குது. ஐயோ, அந்த வார்த்தையை எனக்கு வாங்கி கொடுங்க, அந்த வார்த்தை எனக்கு கிடைக்கணும் என்று சொல்லுவதற்கு அது தூரமானது அல்ல. வானத்தில் போய் தான் அந்த வார்த்தையை வாங்கிட்டு வரணும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அது வானத்தில் உள்ளதும் அல்ல. சமுத்திரத்தை கடந்து மறுகரையில் போய் தான் வாங்கிட்டு வரணும் என்று சொல்லுவதற்கு அது சமுத்திரத்துக்கு அப்பாலும் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 30ஆம் அதிகாரம் 11 பாருங்க. நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறைபொருளும் அல்ல, மறைப்பொருள் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல, தூரமானதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது வானத்தில் உள்ளதும் அல்ல. இப்ப வானத்தில் இருக்குது, அதை நான் எப்படி பெற்றுக்கொள்ளுகிறது? எனக்காக யார் வானத்துக்கு ஏறி தேவனுடைய வார்த்தையை எனக்கு கொண்டு வந்து கொடுப்பா என்று சொல்லுவதற்கு அவ்வளோ தூரத்தில் வானத்தில் உள்ளதும் அல்ல. அடுத்து நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்திற்கு அப்புறத்தில் உள்ளதும் அல்ல, சமுத்திரத்துக்கு அப்பால் உள்ளதும் அல்ல. பின்ன எங்க இருக்குது? நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும்படி அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. அதத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 10ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல எழுதி இருக்கிறதை வாசித்தோம். கர்த்தருடைய வார்த்தை மிக சமீபமாய் இருக்கிறது. அது நமக்கு ரொம்ப சமீபமா இருக்குது. நம்முடைய வாயிலும் நம் இருதயத்திலும் இருக்கிறது. அந்த வார்த்தையின்படி செய்தால் நம்முடைய வாழ்வில் ஆசீர்வாதம், அவருடைய பரிபூர்ண கிருபை, அவருடைய இரக்கங்கள் அனைத்தையும் நம்ம சுதந்திரித்து செழிப்பான வாழ்வு வாழ முடியும். நித்திய ஜீவனையும் நாம் சுதந்திரிக்க முடியும். ஆகவே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தூரமானது அல்ல, அது நமக்கு சமீபமாய் நம்முடைய வாயிலும் நம்முடைய இருதயத்திலும் இருக்கிறது. ஆகவே இந்த வார்த்தை ஆண்டவருடைய வாயிலும் கர்த்தருடைய வாயிலும் இருக்கிறது. வாயின் பட்டயம், இது ஆவிக்குரிய பட்டயம், ஆவியின் பட்டயம். கர்த்தருடைய வாயில் இருக்கிற பட்டயம் தேவனுடைய வார்த்தை, இது ஆவியின் பட்டயம். ஆகவே சத்திய வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு அவர் எழுதும் போது சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் இருக்கிறது. இந்த உலக வாழ்வு எத்தனை போராட்டமான ஒரு வாழ்க்கை. துன்பங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், சோதனைகள் ஒன்று போக ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் ஏதாகிலும் ஒன்று நம்முடைய மனதை புண்படுத்தி கொண்டு இருக்கிறது. ஒரு துன்பங்கள் நிறைந்த ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தர் முன்னதாகவே சொல்லிவிட்டார். உபத்திரவங்கள் நிறைந்த ஒரு உலகம். இந்த உலகத்தில் இப்படி வரக்கூடிய உபத்திரவங்கள், துன்பங்கள், சோதனைகள், பாடுகள், கவலைகள், கண்ணீர்கள், கலக்கங்கள், இதையெல்லாம் எதிர்கொண்டு போகிறோம். அனைத்தையும் நாம் வெல்ல வேண்டும், ஒன்றிலும் தோற்று போகக்கூடாது. அதற்குத்தான் இன்றைக்கு ஆவியின் பட்டயம், கர்த்தருடைய திருவசனம், ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உலகத்திலே நமக்கு போராட்டம் உண்டு. சத்துரு, நமக்கு எதிராய் ஒரு சத்துரு இருக்கிறான். வெள்ளம் போல் சத்துரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு எதிராய் கொடியேற்றுவார். இன்றைக்கு சத்துருவோடு நமக்கு போராட்டம் இருக்குது. போராட்டம் நிறைந்த ஒரு உலகம். ஆகவே இந்த போராட்டத்தில் நமக்கு ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம ஆவியின் பட்டயத்தை உடையவங்களாக இருக்கணும். 6ஆம் அதிகாரம் 12வது வசனம் எபேசியர். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, நமக்கு மனிதனுக்கு மனிதன், மனுஷரோட மனுஷர் போராட்டம் இல்லை. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம்
இல்லை. துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. சத்துருடைய வல்லமை, அதனுடைய துரைத்தனம், அதனுடைய ஆளுகை, அதனுடைய அதிகாரம் நம்மோடு போராடுது. இந்த போராட்டம் உண்டு. இந்த போராட்டத்தில் வெற்றி பெறுவதற்கு பட்டயம் இருக்கணும். அதனால தான் 17வது வசனத்துல தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆவியின் பட்டயத்தையும் கையில் வச்சுக்கோங்க. எப்பயும் ரெடியா இருக்கணும். சத்துரு வரும் பொழுது வெட்டி வீழ்த்துவதற்கு ஆவியின் பட்டயம். மற்றபடி மனித பட்டயம் நம்ம கையில் இருக்கக்கூடாது. மனித பட்டயம் அதை எடுத்தா பட்டயத்தால் தான் வடிவம். ஆவியின் பட்டயம் இது கண்ணுக்கு தெரியாது. இது ஆவிக்குரிய பட்டயம். தேவ வசனமாகிய ஆவிக்குரிய பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கை ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை. இதில் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம சொல்லி தான் மேற்கொள்ள வேண்டும். சத்துருவோடு போராட்டம் உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மனிதனாய் இந்த உலகத்தில் வந்த பொழுது 3.5 வருடம் ஊழியம் செய்தார். அவருடைய ஊழியத்தின் துவக்கம் அவர் ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியை அவர் பெற்ற பொழுது ஆவியானவர் வனாந்தரமான ஒரு இடத்துக்கு அவரை கொண்டு போனார். 40 நாட்கள் அங்கே ஆண்டவராகிய இயேசு புசியாமலும் குடியாமலும் உபவாசம் இருந்தார். சத்துருட போராட்டம். சாத்தான் வந்து ஆண்டவரை சோதிக்கிறான். கர்த்தர் எப்படி ஜெயித்தார்? ஆவியின் பட்டயம் அவர் கையில் இருந்தது. அவருடைய வாயில இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். பட்டயத்தால் சத்துருவை வீழ்த்தினார். சாத்தான் அப்படியே போயிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கும். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 11வது வசனம் பாருங்க. அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். வந்து சோதிக்கிறான். வந்து எப்படி சோதித்தான்? 3ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. 3. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் 40 நாள் புசியாமலும் குடியாமலும் இருக்கிறார். மனிதனாக தான் வந்தார். ஏன்னா அவருடைய பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் மனிதனாய் வந்தார். 40 நாட்கள் புசியாமல் குடியாமல் இருக்கும் பொழுது கட்டாயம் அவர் துவண்டு போயிருப்பார், பலவீனமாக இருந்திருப்பார். சாத்தான் வர்றான். ஏன் இப்படி இருக்கணும்? இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடலாமே. நிச்சயம் முடியும் அவரால். கல்லை அப்பமாக்க அவரால் முடியும். கல்லே இல்லாமல் கூட அப்பத்தை உருவாக்க முடியும். ஆனால் அவன் சொல்லி செய்யறதல்ல. உடனே அதற்கு சாத்தான் சொன்ன வார்த்தைக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு? அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறது. அதுதான் பட்டயம், வாயின் பட்டயம். வாயின் பட்டயத்தால் சத்துருவோடு யுத்தம் செய்தார். அதுக்கு பிறகு அப்பம் சம்பந்தமா இயேசுவிடத்துல சோதனைக்கு வரல. இயேசுவை விட்டு விலகி போறான். 2வது இன்னொரு காரியம் கேட்பான். அடுத்து வசிங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம். அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும். அவரை கொல்லணும்னு பலமுறை அவன் ட்ரை பண்ணினவன் தான். ஒரு உச்சி மலை, ஒரு ஊர் உச்சியில் கட்டப்பட்டு இருக்கிற மலை உச்சியில் அங்கே கொண்டு போய் தலைகீழ உருட்டி விடுறதுக்கு கொண்டு போனாங்க. சாத்தான் அந்த ஜனங்களை ஏவி விட்டான். அவரை எத்தனையோ தரம் கொல்லுவதற்கு முயற்சி செய்தவன் தான் சாத்தான். இங்கே மேலிருந்து கீழே குதி. ஏன் குதிக்கணுமா? வாசிங்க. ஏனென்றால் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதி இருக்கிறது என்று சொன்னான்.
பாதம் கல்லில் இடராதபடிக்கு தேவதூதர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் அப்படின்னு எழுதியிருக்குதுல்ல, கீழே குதிக்க சொன்னான். வாசிங்க. அதற்கு இயேசு உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதி இருக்கிறது. தேவதூதர்கள் கால் இடறி விழாதபடிக்கு கையில் ஏந்தி கொண்டு போகிறவர்கள் தான். அதுக்குன்னு சாத்தான் சொல்லி குதிச்சா கர்த்தர் சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. வேத வாக்கியம் இப்படி இருக்குது, இங்க நடக்குதா பார்ப்போம். கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது, அது நடக்குதா பார்க்கலாம் என்று பரீட்சை பார்க்கக்கூடாது. தேவனை பரீட்சை பார்க்கக்கூடாது. ஆகவே உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதி இருக்கிறதே. அதுக்கு பிறகு அது சம்பந்தமா அவன் சோதிக்கவே இல்லை. இப்படி 3 காரியம். அது ஒவ்வொன்றுக்கும் சாத்தான் இவரோடு போராடின ஒவ்வொரு காரியத்திற்கும் அவர் வேத வாக்கியங்களை, ஆவியின் பட்டயத்தை, அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் வேத வாக்கியம், அதை எடுத்து தான் போராடினார். அப்போ சாத்தான் என்ன பண்ணினா? 11வது வசனம், அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு அப்படியே விலகி போயிட்டான். இவரை நம்ம மேற்கொள்ள முடியாது. ஏன்னா பட்டயம் அது கருக்குள்ள பட்டயம். தேவனுடைய வார்த்தை என்பது கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் அது கருக்கானது, அது ஜீவனுள்ளது, அது வல்லமையுள்ளது. அது அப்படியே பாட்பாட்டா அது பிரிச்சு காண்பிக்கக்கூடியது. இருதயத்தின் சிந்தைகள், எண்ணங்கள், யோசனைகளை வகையறுக்கக்கூடியது. ஆகவே அதுக்கு முன்னாடி யாரும் நிற்க முடியாது. சாத்தான் அப்படி விலகி போய் விட்டான். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படித்தான். சத்துரு நம்மோடு போராடும் பொழுது அவனை மேற்கொள்ளுவதற்கு தேவன் அவருடைய வார்த்தையை நம்முடைய வாயில் அருளி இருக்கிறார். அதை கொண்டு நம்ம யுத்தம் செய்யணும். அதுதான் ஆவியின் பட்டயம். அதை எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப தேவனாகிய கர்த்தர் சபையோடு யுத்தம் செய்கிறார். மனந்திரும்பு, இல்லாவிட்டால் சீக்கிரமாய் வந்து என் வாயின் பட்டயத்தால் உன்னோடு யுத்தம் செய்வேன் என்று சபைக்கு சொன்னார். பெர்கமு சபைக்கு நம்மோடும் கர்த்தர் யுத்தம் செய்கிறார். வார்த்தையை கொண்டு தான் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார், எச்சரிக்கிறார். ஆகவே கர்த்தருடைய வார்த்தை அது ஆவிக்குரிய பட்டயம், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அருமையானவர்களே, தேவனாகிய கர்த்தருடைய வாயில் இருந்த அந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாயில் அருளப்பட்டு இருக்கிறது. ஏன்? நாமளும் போராட்டம் நிறைந்த ஒரு உலகத்தில் இருக்கிறோம். நமக்கும் யுத்தங்கள் உண்டு, சத்துருவோடு யுத்தங்கள் உண்டு. மனிதனோடு அல்ல, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை. ஆனால் சத்துருவோடு போராட்டம் இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய வார்த்தைகள் நம்முடைய வாயில் அருளப்பட்டிருக்கிறதுனால அதை பேசும். கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லணும். ஜெபத்தில் நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி, இப்படி வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறதே என்று நம்ம சொல்லி ஜெபிக்கிறோம். சத்துருடைய போராட்டமா? உடனே சத்துருவை நம்ம எதிர்த்து நிற்கிறதுக்கும் போ பிசாசு இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு ஒன்று போயிடாது. கர்த்தர் சொன்ன வார்த்தையை சொல்லி தான், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று எழுதியிருக்கிறதே. அந்த பட்டயத்தை எடுத்து போட்டாதான் நம்ம அதை வெல்ல முடியும். வாசிங்க லூக்கா 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அந்த வார்த்தையை சொல்லி இப்படி வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறதே, அப்பாலே போச்சாத்தானே அப்படின்னா போகும். இல்லாம போ பிசாசு இயேசுவின் நாமத்தில்னு போகாது. அப்படிதான் நம்முடைய சபையில் ஒரு சகோதரர் போச்சாத்தானே இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு சொன்னப்ப, உன்னையும் தெரியும், நீ யாருன்னு தெரியும், நீ இயேசுவின் நாமத்தில் போன்னு சொன்னா இயேசுவையும் எனக்கு தெரியும், ஒன்று நான் போக மாட்டேன் அப்படின்ட்டுச்சு. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வேத வாக்கை சொன்னா சாத்தானுக்கு ஒன்றும் பதில் பேச முடியாது. ஆவியின் பட்டயம், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் பொல்லாங்கனை ஜெயிக்க. ஆகவே அதுக்கு தான் நமக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா போராட்டங்களை வெல்லவும், நாம் ரட்சிப்பை சுதந்திரித்து நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளதான் தேவன் இந்த வாக்கியங்களை அருள் செய்திருக்கிறார்.
ஆகவே கர்த்தர் சொன்னாரு, நீ என் ஜனம் என்று சொல்லுவதற்காக என் வார்த்தையை உன் வாயில் அருளினேன், என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். ஆம் அருமையானவர்களே, கர்த்தருடைய பட்டயம் அது இப்பொழுது நமக்கும் தேவன் தந்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தை, அதை பற்றி கொள்வோம், நம்ம காது கொடுத்து கேட்போம், அதை வாழ்க்கையில் கை கொள்ளுவோம். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்விலே ஜெயத்தை அருளுகிறவர். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றி உள்ள இருதயத்தோடு கூட தேவனாகிய கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, உமக்கு மகிமை ஏறெடுக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். அப்பா, இந்த வேளையிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த அருமையான தேவ பிள்ளைகளுக்காய் உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்கள் வாயிலே உம்முடைய வார்த்தையை அருளி இருக்கிறீர். ஆண்டவரே, போராட்டங்கள் நிறைந்த இந்த உலகத்திலே நாங்கள் ஒருபோதும் தோற்று போகாதபடி ஆண்டவரே, உலகத்தை ஜெயிக்க, சாத்தானை ஜெயிக்க, ஆண்டவரே, சகல போராட்டங்களையும் நாங்கள் ஜெயிக்கத்தக்கதாக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையை நீர் ஆயுதமாய் எங்களுக்கு தந்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியின் பட்டயத்தை நாங்கள் எடுத்து பயன்படுத்தி எங்கள் வாழ்விலே நாங்கள் வெற்றியை சுதந்திரிக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, உமக்கே ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம். துதிகன மகிமையில் அமுக்கி ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவுளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.